ரொம்ப முக்கியமானது என்னன்னா பெருமையாக வேற பேசுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்களா. சூத்திரன் என்றாலே அடிமை என்ற அர்த்தம், அதுதான் அதோடைய பொருள். கரெக்ட். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், உயர்ந்த சாதியாக தன்னை நினைத்து கொண்டு தான் கடவுளுக்கு சமம் என்று நினைத்து கொண்டவன் அவன் தான் இதை வந்து பிரித்தது. முதல் இதை அமைச்சு இதை வந்து வர்ணாசிரமம் என்று சொல்லி, வர்ணாசிரமம் என்பதே தவறு. முதல்ல வர்ணம் என்றால் 4 வர்ணம் அப்படின்னு சொல்கிறான். சதுர் வர்ணம் 4 வர்ணம் எது? 4 கலர்லையா மனுஷன் இருக்கான்? இல்லையே, 2 கலர் தான். ஒன்று கருப்பு, இன்னொன்று வெள்ளை. அப்போ அவனுடைய அமைப்பு பாருங்க எப்படின்னா 3 பேர் ஒரே வர்ணம், 3 பேர் சிவப்பு, ஒருத்தன் தான் கருப்பு. ஆனால் அதுக்கு சதுர் வர்ணம்னு பேர் வைக்கிறான். ஏன் சதுர் வர்ணம்னு வைக்கிறான்னா, இந்த 3 வெள்ளையில் ஒருத்தன் உயர்ந்தவன், அடுத்த 2 வெள்ளை யாருன்னாக்கா எனக்கு உண்மையாக இருக்கான், அவனும் சூத்திரன். ஆனால் அவனுக்கு சற்சூத்திரன் பேர் வச்சான். சற்சூத்திரன் என்ன அர்த்தம்? சத்திரியருக்கும் வைசியருக்கும் அந்த சூத்திரன் தான் அவனும். அது தெரிய மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. அந்த சமூகத்தில் அந்த சாதியில் இருக்கிறவனுக்கே அவன் அடிமை என்று தெரியவில்லை. அவனுக்கு வைக்கப்பட்ட பெயர் வரலாற்று உண்மை என்னன்னா சற்சூத்திரன், அதாவது உண்மையான அடிமைன்னு சொல்லியிருக்கான் அவன். இவனுக்கு இந்த அடுத்த 2 பேர் வந்து உண்மையான அடிமை. ஏன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லி. அப்போ அதனால தான் இது எப்படி சாதி அளவில் பிரிவு வருதுன்னா, உயர்ந்த சாதி அதுக்கு அடுத்து ஒருத்தனுக்கான அவன் வந்து என்னன்னாக்கா நீங்கள் எது செஞ்சாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னவன் சற்சூத்திரன். அதுக்கு அடுத்து ஒருத்தருக்கான். அப்போ அந்த சற்சூத்திரனில் முதல் கேட்டகரி எஃப்சி, ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. அதுக்கு அடுத்து ஒருத்தர் இருக்கான் ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன, உங்களுக்கு நான் வந்து அது அடுத்த சற்சூத்திரனுடைய 2வது அவன் தான் வந்து இன்னைக்கு எப்படின்னாக்கா எஃப்சிக்கு அடுத்து இருக்கான அவன் பிசி. அதுக்கு அடுத்து ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து என்னன்னாக்கா எதிர்த்தவன் தான். அவன் வந்து என்னன்னா சூத்திரன்ற பெயரில் எதிர்த்து நின்ற வீரன் அவன். ஆக்சுவலாக சாதி அமைப்பை, இந்த வர்ண அமைப்பை எதிர்த்து நின்றவர்கள் தான் இந்த சண்டாளர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதாவது நீ சண்டாளன் எப்படின்னா, நீங்கள் கடவுள் வர்ண அமைப்புக்கு உள்ளதான் இருக்கிறாரு, கடவுள் தான் வர்ண அமைப்பை உருவாக்குனாரு, எப்படி நீ இந்த வர்ண அமைப்பை நீ புறக்கணிக்க முடியும் சொல்லிட்டு அவங்களுக்கு கோபத்தில் வைக்கப்பட்ட பெயர்கள் தான் இந்த சண்டாளர்கள் அப்படின்னு. ஆனால் அது பின்னால் எப்படி ஆயிடுச்சு தெரியல உங்களுக்கு. அதே வந்து ஆரியர்கள் இந்த சண்டாளன் என்ற பெயரை எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, ஒரு உயர் சாதிக்காரனை ஒரு சூத்திரன் அவர்கள் மூலமாக ஒரு மகன் பிறந்தான், ஒரு பெண் பிறந்தாள், ஒரு குழந்தை பிறந்தது என்றால் அதற்கு சண்டாளன் என்று பெயர் வைத்தார்கள். அதனால தான் வந்து நீங்கள் பெயர் சொல்ல விரும்பலை, மிகப்பெரிய பெரிய ஒரு உயர் சாதிக்காரர்கள் எல்லாம் வந்து விளையாட்டாக திட்டுவாங்க, சண்டாள அப்படின்னு. அதனுடைய பொருள் ரொம்ப கீழ்த்தரமான ஒரு பொருள், அது தெரியல நிறைய பேருக்கு. இது நான் வந்து நேரடியாக தெரிஞ்சுக்கும் போது இந்த சாதி நமக்கே எவ்வளவு கெடுதலுங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க.